இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். பாடகராக வந்து பிரபலமாக மாறி பாஸ்டராக இருந்தவர் ஜான் ஜெபராஜ். அநேக ஆத்துமாக்களை வழிநடத்த வேண்டிய ஜான் ஜெபராஜ் என்ற சகோதரர் கடந்த ஏப்ரல் மாதம் பாலியல் குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் என்பது நாடறிந்த செய்தி. சிறுமிகளை சீண்டினார் என்று குற்றம் சாட்டப்பட்டார். போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். ஆனால் ஒரு சில நாட்களுக்கு முன் ஜான் ஜெபராஜ் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு எதிரான கேஸ் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதினால் அதை குறித்தெல்லாம் நாம் இங்கே பேசப் போவதில்லை. ஆனால் சமீபத்தில் அவர் மீண்டும் ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டார் என்ற செய்தி வெளிவந்தது. ஜான் ஜெபராஜ் மறுபடியும் ஊழியம் செய்வதை குறித்து யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இங்கு இல்லை. ஆனால் திரும்ப ஊழியத்தில் ரீஎன்ட்ரி கொடுப்பதற்கு முன் அவர் ஒரு சில காரியங்களை தெளிவுபடுத்தி இருக்க வேண்டும். கோர்ட்டில் இருக்கும் கேஸை குறித்தோ அவருக்கும் அவர் மனைவிக்கும் இடையே இருப்பதாக சொல்லப்படும் பிரச்சனைகளை குறித்தோ அவர் ஒன்றும் பொது வெளியில் பேச வேண்டியதில்லை. ஆனால் மூனார் ரிசார்ட்டில் அவரை போலீசார் கைது செய்யும் போது அவரோடு ஒரு பெண் தோழி இருந்ததாக செய்தியில் சொல்லப்பட்டிருந்தது. திருமணமானவர் ஜான் ஜெபராஜ், ஊழியம் செய்து கொண்டிருந்தவர். வேறொரு பெண்ணோடு தொடர்பில் இருந்தார் என்ற செய்தி ஜான் ஜெபராஜுக்கோ அவருடைய ஊழியத்திற்கோ அழகு சேர்க்கும் காரியம் அல்ல. மறுபடியும் ஊழியத்திற்கு வந்திருக்கும் ஜான் ஜெபராஜ் தன் ஆதரவாளர்களோடும் பொது சமூகத்திடமும் தன்னை குறித்தும் தன்னுடைய வாழ்க்கையை குறித்தும் ஒரு சில காரியங்களை தெளிவுபடுத்த வேண்டும். 3 கேள்விகளுக்கு அவர் பதில் சொன்னால் பொது வெளியிலும் அவருடைய சபை ஜனங்கள் மத்தியிலும் அவருக்கு செல்வாக்கு இன்னும் கூடும் என்றே நான் நினைக்கின்றேன். அந்த 3 கேள்விகளை உங்கள் முன்பதாக நான் வைக்கிறேன். முதல் கேள்வி, அவர் இப்போதும் அந்த பெண்ணோடு தொடர்பில் உள்ளாரா? இதற்கு அவர் பதில் சொல்லியே ஆக வேண்டும். 2வது கேள்வி, அவர் தன் மனைவியோடு ஒப்புரவாகி விட்டாரா? Has he reconciled with his wife? கடைசியாக 3வது கேள்வி, மனைவியோடு அவர் ஒப்புரவாகவில்லை என்றால் தன் மனைவியுடனான தொடர்பை அவர் முழுவதும் துண்டித்து விட்டாரா? இந்த கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய ஒரு தார்மீக கடமை அவருக்கு உண்டு. He has a moral duty to answer these 3 questions. காரணம், கண்மூடித்தனமாக அவரை நம்பும் ஒரு வாலிப கூட்டம் அவருக்கு உண்டு. ஒரு கிறிஸ்தவ பாடகர் என்பதினாலும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் உள்ள ஒரு பிரபலமாக அவர் இருப்பதினாலும் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, பொது சமூகமும் அவரை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றது என்பதை யாருமே மறுக்க முடியாது. ஜான் ஜெபராஜினால் கிறிஸ்துவுக்கோ கிறிஸ்தவ சமூகத்திற்கோ இழுக்கு ஏற்படக்கூடாது என்று ஆசைப்படும் ஏராளமான இயேசு விசுவாசிகளில் நானும் ஒருவன் என்பதினால் மட்டுமே இந்த பதிவு. மற்றபடி அவரையோ அவருடைய ஊழிய முறைமைகளையோ விமர்சிக்க வேண்டிய தேவை இங்கு யாருக்குமே இல்லை. வெறும் 37 வயசு மட்டுமே உள்ள இந்த ஜான் ஜெபராஜ் அவருடைய அனுபவ குறைச்சலினாலோ பேரும் புகழும் தந்த பெருமையினாலோ கடந்த காலத்தில் சில மூத்த ஊழியர்களை தரக்குறைவாக பேசியதும் கேலியும் கிண்டலும் செய்ததும் எல்லாம் இங்கு எல்லாரும் அறிவார்கள். அவருக்கு உபதேசம் சொல்ல வந்தவர்களை கூட அவர் தன்னை விட்டு அகற்றி விட்டார் என்பதும் எல்லாரும் அறிந்ததே. என் அந்தரங்க வாழ்க்கை எப்படியோ இருந்து விட்டு போகட்டும், நான் தொடர்ந்து பாடல்கள் பாடுவேன், என் ரசிகர்களை மகிழ்விப்பேன் என்றெல்லாம் நினைப்பதற்கோ செயல்படுவதற்கோ ஜான் ஜெபராஜுக்கு அதிகாரம் இல்லை. காரணம், அவர் சினிமா துறையிலோ அரசியல் வாழ்க்கையிலோ இல்லை. உண்மையாய் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கிறவர்களை மன்னிக்க தயவு பெருத்திருக்கும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் கரங்கள் நீட்டப்பட்டிருக்கும் வரைக்கும் அவர் சாட்சியில்லாத ஜீவியம் ஜீவிக்க வேண்டிய தேவையும் இல்லை என்றே நான் விசுவாசிக்கிறேன். தவறு செய்வது மனித இயல்பே. ஆனால் செய்த தவறிலேயே நிலை நிற்பது மூடர்களின் இயல்பு. அதை மட்டும் நான் ஜான் ஜெபராஜுக்கு உணர்த்தி கொள்ள விரும்புகிறேன். நீதிமொழிகள் 28:13 இப்படி சொல்கின்றது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதே நீதிமொழிகள் அதிகாரத்தினுடைய 18வது வசனம் இப்படி சொல்கிறது, உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். தம்பி ஜான் ஜெபராஜ் ஒரு புது மனிதனாக மாற, ஆணவம் இல்லாது ஊழியம் செய்ய, இழந்து போன ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப பெற ஆத்மார்த்தமாய் நான் பிரார்த்தனை செய்கின்றேன். தேவன் அவரை தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும்.
அவர் மூலமாக கிறிஸ்தவ உலகத்திற்கு இன்னும் பல ஆசிர்வாதமான அபிஷேகமுள்ள பாடல்கள் பிறக்கட்டும் என்றெல்லாம் நான் இப்பொழுதும் பிரார்த்தனை செய்கிறேன். அதோடு கூட தேவ கிருபை நிற்கிறோம் என்று நினைக்கிற உங்களோடும் என்னோடும் கூடவும் தொடர்ந்து இருப்பதாக என்றும் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன், ஆமேன்.